வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம வந்து ஷார்ட் மெட்டீரியல்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் மெட்டீரியல்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதில் இருக்கிற கொஷின்ஸை மட்டும் நம்ம இதில் போட்டிருக்கோம். இந்த கொஷின்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இதை மட்டும் படிங்க. 90 அவுட் ஆஃப் 60 மார்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும். ஸோ 60 மார்க் கேட்டகரி வைஸ் தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸை மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க. எல்லா லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் 12 லெசன்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மொத்தமும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து போட்டிருக்கோம். 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 46 2 மார்க்ஸ் இருக்கிற மாதிரி வந்து போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் வந்து 25 3 மார்க்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ 25 3 மார்க்ஸை படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து 3 மார்க்ஸில் வந்து 4 3 மார்க் அட்டன் பண்ணலாம். மொத்தம் 7 3 மார்க் அட்டன் பண்ணணும். 7 3 மார்க்கில் ஒரு கொஷின் கம்பல்சரி கொஷின். அந்த கம்பல்சரி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைடு தான் கேட்பாங்க. ஸோ அது போக இந்த 25 கொஷின்ஸில் 4 கொஷின்ஸ் 6 அவுட் ஆஃப் 4 கொஷின்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஃபுல்லாக படித்தவங்க நீங்கள் இந்த கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் தான். இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மொத்தமாக ஒரு 2 ஸ்க்ரீன்ஷாட்லேயே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ஸோ மெட்டீரியல்ஸ் வேணுன்னா நம்மளோட டெலகிராம் பேஜில் இருக்குது. பட் ஆனால் வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம டெலகிராம் பேஜில் இன்னும் எதுவுமே அப்லோட் பண்ண கிடையாது. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ 3 மார்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறையா 3 மார்க் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். டெஃபினட்டாக நீங்கள் 3 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே வந்து ஒரு 8 5 மார்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. 8 5 மார்க்ஸில் கண்டிப்பாக வந்து 3 5 மார்க்ஸ் வந்து வந்துடும். நீங்கள் எய்தர் கேட்டகரியில் மொத்தம் 14 5 மார்க்ஸ் வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. 12 லெசன்லேருந்து 14 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த 14 கொஷினில் நீங்கள் வந்து 7 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 7ல் நீங்கள் இந்த 8 மட்டும் படிச்சிங்கன்னா 3 கொஷின்ஸ் டெஃபினட்டாகவே அட்டன் பண்ணிடலாம். ஸோ 7ஐயும் அட்டன் பண்ண முடியாதவங்க ஒரு 3 ஆச்சும் அட்டன் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ இந்த 8 கொஷின்ஸை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதுக்கான ஷார்ட் மெட்டீரியல்ஸ் வேணும்னா நம்மளோட அந்த ஃபுல் மெட்டீரியலோட நம்ம வந்து போட்டிருக்கோம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 46 2 மார்க்ஸ் 25 3 மார்க்ஸ் 5 8 மார்க்ஸ் படிக்கும்போது நீங்கள் 60 மார்க் அப்படிங்கிறது ஷியோராக வாங்கிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.